ஹாய் நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து சயின்ஸு டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் வந்து கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து தமிழ் முடிச்சிட்டோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். சைக்காலஜி டெஸ்ட்டும் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து சயின்ஸு டெஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 11/8/2025 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது ஃபுல் டாபிக்ஸுமே டீட்டெயில்டாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த டெஸ்ட் பேஜில் வந்துட்டு. இதை வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடி வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறோம். டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து வேர் டு ஸ்டடியுமே நம்ம வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து அதாவது நமக்கு வந்து சிலபஸ் வந்து டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது. எந்தெந்த புக்கில் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். எந்தெந்த லெசன் அப்படிங்கிற எல்லா இதுவுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். எந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இந்த டெஸ்ட்டு பார்த்தோம்னா சயின்ஸு டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து ₹100 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து டெய்லி வந்து டெஸ்ட்டு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெய்லி டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணோம். இந்த சயின்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்துட்டு ஒரு நாள் விட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ 11ஆம் தேதி திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம். திங்கக்கிழமை டெஸ்ட் இருக்கும், செவ்வாய்க்கிழமை லீவு, புதன்கிழமை டெஸ்ட்டு. அதாவது டாபிக் வந்து நிறைய இருக்கிறனால அதாவது 2 டாபிக்ஸாக தான் கொடுத்துருக்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தாலும் 2 டேஸில் வந்துட்டு இந்த 2 டாபிக் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஏன்னா நிறைய புக்கில் வந்து டாபிக்ஸ் ஓரியன்டாக இருக்குது அப்படிங்கும்போது டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் வந்து நம்ம டெலிகிராமில் தான் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அந்த 1 டே விட்டு 1 டே கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, இதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வரை வந்து நம்ம கொடுப்போம். இப்போ 11ஆம் தேதி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்பியல் கொடுத்துருக்குறோம். இயற்பியலில் வந்துட்டு அளவுகள் மற்றும் அளவீடுகள், இயக்கங்களின் விதிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே நான் அடுத்து வந்து கொடுத்துருக்குறேன். அதையுமே நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குறேன். நம்ம வந்து அதே பார்த்துருவோம். இது வந்து அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். 12ஆம் தேதியோட வந்துட்டு நமக்கு இந்த டாபிக் வந்து கவர் பண்ணிடுவோம். 13, 14 லீவு விட்டு 2 டேஸ் வந்து லீவு விட்டு 15ஆம் தேதி வந்து சயின்ஸு ஃபுல் டெஸ்ட்டு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ரிவிஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து எந்தெந்த புக்கில் எந்தெந்த டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு சேர்த்து நம்ம வந்து அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இயற்பியல் டாபிக் பார்த்தோம்னா அளவுகள் மற்றும் அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இயக்கங்களின் விதிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து எந்தெந்த புக்கில் வந்து கவர் ஆகுது, அதாவது இந்த சைடு வந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு உள்ள நம்பர்ஸ் எல்லாமே அதாவது டேம், அதாவது 6th 7th வரை வந்து நமக்கு டேம் படி கொடுத்துருப்பாங்க. 8th வந்து காமனாக கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். டேம் 1, டேம் 2, டேம் 3 இருக்கும்ல. இப்போ வந்து ஃபிசிக்ஸ் எடுத்தோம்னா டேம் 1, 7த்லேயும் டேம் 1 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து லெசனு 1 அளவீடுகள் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க. 7த்லேயும் ஃபஸ்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க டேம் 1ல். இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், மெயில் ஐடியுமே கொடுத்துருக்குறேன். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 13ஆம் தேதி டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். விசை வேலையாற்றல், பருப்பொருளின் தன்மை அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ஃபிசிக்ஸில் வந்து இருக்குது. செகண்ட் வால்யூமில் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. நீங்கள் வந்து அதை பார்த்து படிச்சுக்கோங்க. சம் டாபிக்ஸ் வந்துட்டு ஓல்டு புக்கில் வந்து டீட்டெயில்ஸாக இருக்குது அப்படிங்கிறதையுமே அதையுமே இதில் வந்து நான் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து ஒரு சில டாபிக் வந்து 10th வரை இல்லாதது வந்து 12th இப்போ மின்னணு கருவிகள் அப்படின்னு எடுத்தோம்னா 12th வந்து நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது அப்படிங்கும்போது 12th ஃபிசிக்ஸ் புக்கில் செகண்ட் வால்யூமில் இருக்குது. லெசன் பார்த்தோம்னா எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. இந்த மாதிரி வந்து எந்தெந்த லெசன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறேன். அதாவது நமக்கு ஸ்கூல் புக்கில் அந்த டைட்டில் கொடுத்துருப்பாங்களே அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு இதுக்குமே ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோம். இது வந்து டெஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். 15/9/2025 வந்துட்டு டெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது. சயின்ஸ் போர்ஷன்ஸ் வந்து இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. புவி வெப்பமயதல் அப்படிங்கிறது வந்து 9th இருக்குது. நியூ புக்கில், அதாவது நியூ புக் அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற மாட்டேன், ஓல்டு புக் அப்படின்னா மட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த பற்றின சம் டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுற மாதிரி அதில் இருந்துச்சு அப்படின்னா ஓல்டு புக்கையுமே நான் ஜாயின் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓல்டு புக்கு 12th ஸ்டாண்டர்டில் சுற்றுச்சூழல் அறிவியல், அதாவது நமக்கு வந்துட்டு சுவாலஜி புக்கில் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க.
அது மாதிரி இதுலேயுமே இருக்குது. பசுமை இல்லை விளைவு ஓசோன் படல சிதைவு இதுவுமே 9த்லேயும் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் 24th லெசனில் சூழ்நிலை அறிவியலில் வந்துட்டு இந்த 2 டாபிக் கவர் ஆகுது. அதே மாதிரி ஓல்டு புக்கில் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து ₹100 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.